நம்முடைய சைத்தான் மற்ற விஷயங்கள்லாம் சொல்லி என்று உங்களால் சொல்லப்படுகின்ற எங்கள் அந்த கூட்டணியிலிருந்து நாங்கள் மனமாற வந்து உங்களை எல்லாம் பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எப்ப அந்த இதுல இருந்து விலகுவோம் நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு தான் அல்லாஹ் இறைவன் நாடி எங்களை இப்போ ஒதுக்கிட்டு இனிமேல் யாரும் எந்த தெருவில் நம்முடைய பள்ளிவாசல் தெருவாசல் சரி, அரசுமர் தெருவாசல் சரி, ஜமால் தெருவாசல் சரி, ஊச்சிராவில் யார் வந்தாலும் எங்களை சீனிவாசா இனிமேல் ஓட்டு கேட்டு வராத, பிஜேபி கூட கூட்டணி இருக்கிறவங்களும் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்ல யார் மாட்டாங்க. உங்களில் ஒருவனாக, உங்களின் அன்பு தம்பியாக இருக்கின்ற எங்களை போன்றவர்கள் மிக மகிழ்ச்சியாக, மன மகிழ்ச்சியாக நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு 100 மடங்கு மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று சொன்னால், இந்த கூட்டணியிலிருந்து விலகியதற்கு மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் 1000 மடங்கு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். எங்களுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை என்றால் மன வருத்தங்கள். நீங்கள் எங்களுக்கு பிடிக்காத, முஸ்லிம்களை வெறுக்கின்ற அந்த பிஜேபி கட்சியோடு பாரதிய ஜனதா கூட கூட்டணி இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கவில்லை. தயவு செஞ்சு எடப்பாடியார்ட்ட சொல்லுங்க, அம்மாட்டையும் சொல்லுங்க, வாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மாறி மாறி போது. திமுக வாஜ்பாய் இருக்கும்போது அவங்களோட சேர்ந்து அமைச்சரவையில் இருந்தாங்க. மறுபடியும் சோனியா அம்மா வந்தப்போ அவங்களோட அமைச்சரவையில் இருந்தாங்க. திமுகவை ஏற்றுக்கிறீங்க, எங்களை வெறுத்துட்டீங்க. ஆனாலும் பரவாயில்லை, காலம் ஒரு நாள் பதில் சொல்லும் என்பதற்கு இறைவனுடைய நாட்டம் இன்னைக்கு நாடி பிஜேபியில் இருந்து நாங்கள் விலகி இனிமேல் அதில் நாங்கள் இணைய மாட்டோம் என்பதை சொல்லிவிட்டோம். ஆனால் பத்திரிகைகள் எழுதிக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் சும்மா அடிக்கிறாங்க, எடப்பாடியாரும் அதிமுகவும் ரொம்ப இது பிஜேபி விளையாடுறாங்க, ஏமாத்துறாங்க, தேர்தலுக்கு பிறகு போய் சேர்ந்துக்குவாங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், தமிழகத்தினுடைய அடுத்த முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடியார் என்று நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் தமிழகத்தினுடைய பிஜேபி இருக்கிறவர்கள் அடுத்த பிரதமர் வாஜ்பாய், இது மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடி அவர்கள், அடுத்த முதலமைச்சர் எடப்பாடின்னு சொல்றாங்களே, என்ன சொல்றீங்கன்னு பாஜக தலைவர்கிட்ட கேட்டா, எங்களுடைய எய்ம் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் ஆகுவது. அப்போ அவங்களுக்கு அங்க போற இடங்கள் எல்லாம் சொல்றாங்க, அண்ணாமலையார் அடுத்த முதலமைச்சர் அண்ணாமலை அவர்களே. தப்பே கிடையாது. 10 பேர் இருக்கிற கட்சியில் இருக்கணும் அடுத்த முதல்வர் இருக்கிறான், 100 பேர் இருக்கிற கட்சியில் இருக்கணும் அடுத்த முதல்வர் இருக்கிறான், 1000 பேர் இருக்கிற கட்சியில் இருக்கணும் முதல்வர். இவங்க முதல்வர் தப்பு கிடையாது. ஆனால் திமுகவை எதிர்த்து, தீய சக்தி எதிர்த்து அண்ணா திமுக கழகத்தை ஆரம்பித்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆன்மா சாந்தி அடையாது திமுகவை வீழ்த்தி மறுபடியும் அண்ணா திமுக ஆட்சியில் வரவில்லை என்று சொன்னால் எம்ஜிஆருடைய ஆன்மா சாந்தி அடையாது என்பதனால்தான் எங்களுக்கு அது கவலையே இல்லை. அவங்க கட்சியில் அவங்க முதலமைச்சர் இருக்கிறாங்க, மக்கள் ஓட்டு போட்டா இருக்கட்டும், அதை பற்றி எங்களுக்கு தேவையில்லை. இவர் நரேந்திர மோடி அவர்கள் எம்பிக்கு ஆகிவிட்டால் எங்களுக்கு அடுத்து முதலமைச்சர் என்பதற்கு சொல்வதற்கு அவர்களிடம் நாங்கள் எதிர்பார்க்க கூடாது என்றுதான் அருமையாக பல்வேறு விவரங்களை டெல்லியிலே சொல்லிவிட்டு ஆண்மையாக நாங்கள் வெளியே வந்து பத்திரிகை நிருபர்களை சந்தித்து இனிமேல் பிஜேபியில் கூட்டணி இல்லை என்று சொல்லிட்டு இருந்தோம். பல பேர் கேட்கிறாங்க, மாண்புமிகு எடப்பாடி ஐயா அவர்கள் திரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து வந்தார்களே, அப்ப என்ன பேசிட்டு வந்தாங்கன்னா, ஒன்றும் ரகசியமே கிடையாது. அமித்ஷா பேசிட்டு வந்தார், நட்டாவை பேசிட்டு வந்தாரு, அரசியல் விஷயங்கள், அரசியல் எல்லாத்தையும் பேசிட்டு வந்தோம். அதற்கு பிறகு 15 நாளில் சூழ்நிலைகள் மாறுகிறது. 4 பேர், நம்முடைய நத்தம் திரு விஸ்வநாதன் அவர்கள், KP முனுசாமி அவர்கள், மரியாதைக்குரிய வேலுமணி அவர்கள், தங்கமணி அவர்கள், நம்முடைய தம்பித்துறை அவர்கள், திரு CV சண்முகம், எல்லோரும் சேர்ந்து கட்சியினுடைய தலைவர் திரு நட்டா அவரிடம் சென்று, ஐயா இவ்வளவு நாள் உங்களோட கட்சியில் இருந்தோம், இனிமேல் நாங்கள் உங்களோடு இருக்க முடியாது. அடுத்த தேர்தல் 26வது வருஷம் நடக்கிற சட்டசபை தேர்தல் எங்களுக்கு முக்கியம். அந்த தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்றால்தான் எங்கள் கட்சி ஆட்சிக்கு வர முடியும், எடப்பாடியார் முதலமைச்சராக வர முடியும். நாங்கள் சென்று வருகிறோம், வணக்கம் சொல்லிட்டு வந்த பிறகு நேரடியாக பத்திரிகை நிறுவனங்களை சந்தித்து இனிமேல் ஒட்டுமில்லை உறவுமில்லை பிஜேபி என்று சொல்லி வந்துவிட்டோம். இது ஊரறிஞ்ச உலகம் அறிஞ்ச விஷயம். 26 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க வேண்டிய அதிமுக கழகம்
இரட்டை வேடம் போட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? எங்களுக்கு தேவையே இல்லை. பிஜேபினால் இந்த கட்சி அதிமுக வளர்ந்திருக்கிறதா என்றால், ஏப்பா பிஜேபினால வளைஞ்சு சொல்லுங்கப்பா. அது இல்லை இல்ல, அது நம்மளால தானே அது வளருது. அதனால தானே கூட்டணி சேர்றாங்க. எங்களை பொறுத்தவரை இந்த அவங்க இல்லை, எங்களுக்கு ஒரு கூட்டணி வேணும், அந்த இடத்துல மாநில அரசாங்கம் எதிர்ப்பதற்கு ஒரு மத்திய அரசாங்கம் வேண்டும் என்பதற்கு அன்றைக்கு இருந்த நிலையில் பிஜேபியோட போய் சேர்ந்தமே, உங்களோட சேர்ந்த பிறகுதான் எங்களுக்கு வெற்றி கிடைக்குங்கிறதெல்லாம் கிடையாது. அந்த சூழ்நிலையில் நாங்கள் வந்தோம். எனவே எங்களை முழுமையாக நீங்கள் நம்ப வேண்டும். நாங்கள் இனிமேல் செத்தாலும் பிஜேபி பக்கமோ அல்லது சிறுபான்மை மக்கள் எதிராக இருக்கிற யாரு கூடயுமே சேர மாட்டோம் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.